வணக்கம். திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சிறையில் நெஞ்சுவலி அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களது உண்மையான விசுவாசி என்பதை மக்களிடம் தெரிவித்துக் கொள்ளும் விதமாக முதல்வர் விஜய் அவர்களை தரைக்குறைவாகவும் பொதுவெளியில் மிகவும் மோசமான முறையில் விமர்சனம் செய்ததாகவும் திமுகவின் எம்எல்ஏ மற்றும் தாவேகாவின் நிர்வாகிகள் பலரும் காவல் நிலையத்தில் திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் மீது புகார்களை கொடுத்தனர். இதனால் அதிகாலையில் மார்க்கண்டேயன் வீட்டிற்கு சென்ற காவல்துறையினர் வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொண்டு 3 வழக்குகள் பதிவு செய்து சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவை பிறப்பித்து பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். நேற்று இரவோடு இரவாக தனக்கு நெஞ்சுவலி வந்ததாக காவல்துறை அதிகாரிகளிடம் சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். மேலும் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு நெஞ்சுவலி வந்ததாக அவர் கூறியதாகவும், ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஒரு அறிகுறியும் இல்லை என்றும் சிறையில் உள்ள மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் திமுகவின் எம்எல்ஏக்கள் இனி அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. பொதுவெளியில் முதல்வர் விஜய் அவர்களை பேசும் பொழுது தரைக்குறைவாக பேசக்கூடாது என்பதை எச்சரிக்கை செய்யும் அளவிற்கு தற்பொழுது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கடந்த திமுகவின் ஆட்சியில் கூட இப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது மேற்கொள்ளப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டில் ஆளும் திமுகவிற்கு எதிராக கடந்த கால ஆட்சியில் ஊழல் அனைத்தும் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆளக்கூடிய தாவேகாவின் அரசு அப்படி கிடையாது. மக்களின் ஆட்சி தான் நடைபெறுகிறது. எந்த ஒரு ஊழலுக்கும் நாங்கள் உறுதுணையாக செயல்பட மாட்டோம். மக்களை ஏளனமாக பேசக்கூடிய எந்த ஒரு நபர்களையும் நாங்கள் சும்மா விடமாட்டோம் என்பதற்கேற்ப தாவேகாவின் அமைச்சர்கள், முதல்வர் விஜய் உள்ளிட்ட பலரது நடவடிக்கையின் பேரில் தாவேகாவின் ஒட்டுமொத்தமான அரசியல் மாற்றத்திற்கு பிறகு தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் கூட திமுகவின் ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இனி பொதுவெளியில் முதல்வர் விஜய் அவர்களை அதிகமாக விமர்சனம் செய்யக்கூடாது என்ற மனநிலைமைக்கு வந்துவிட்டார்கள். மேலும் ஸ்டாலின் அவர்கள்தான் இதில் பேரதிர்ச்சிக்கு உள்ளாவார். அண்ணா மற்றும் கலைஞர் இவர்களது வழியில் ஸ்டாலின் பெயர் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் 2வது முறை திமுக ஆட்சியை அமைத்திருந்தால் வரலாற்று சாதனையே ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்று பெருமையாக திமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரலாற்றில் இடம்பெற்றதாக கூறி ஸ்டாலின் பெயரை வரலாற்றில் சிறப்புமிக்க நபராக மாற்றியிருப்பார்கள். ஆனால் மக்கள் அதற்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் கொளத்தூரிலேயே ஸ்டாலினை தோல்வியடைய வைத்து இவர் இந்தியாவை மாற்றக்கூடிய நபர் கிடையாது, இவருக்கு நிர்வாகம் செய்ய தகுதியே கிடையாது என்று கொளத்தூர் தொகுதி மக்களை தேர்தலில் முதல் சுற்றிலிருந்தே தோல்வியடைய வைத்துவிட்டார்கள். அது மட்டுமல்ல, திமுக நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாலும் தோல்வி உறுதி. அது மட்டுமல்ல, கூட்டணிகள் தற்பொழுது திமுகவுடன் இல்லை. காங்கிரஸ், விசிக மற்றும் முஸ்லிம் லீக், மதிமுக போன்ற கட்சிகள் தாவேகாவிற்கு சென்றுவிட்டது. அவர்களுடன் கூட்டணி வைக்க தற்பொழுது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. ஆனால் திமுகவின் நிலைப்பாடும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. பணங்களை செலவழித்த திமுகவின் எம்எல்ஏக்கள் அதை மீண்டும் பெற முடியாமல் தாவேகாவின் சிறப்பான 100% கமிஷன் இல்லாத ஆட்சி நடைபெறுவதால் போட்ட பணத்தை மீட்டெடுக்க முடியாமல் திணறி வருகிறது திமுக. இதனால்தான் திமுகவின் எம்எல்ஏக்கள் எப்படியாவது திமுக ஆட்சி அமைக்க வேண்டும், தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக மக்களது மனநிலையை மாற்றுவதற்கும் ஒட்டுமொத்தமான பொதுவெளியில் ஆபாசமாகவும் கொச்சையாகவும் முதல்வர் விஜய் அவர்களை தரைக்குறைவாகவும் பேசி தற்பொழுது சிறையில் அடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் உருவாகியுள்ளது. ஆனால் மார்க்கண்டேயன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு நெஞ்சுவலி வந்ததாக கூறியுள்ளார். ஆனால் சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நலமாகத்தான் இருக்கிறார் என்றும் கூறியுள்ளனர். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் தற்பொழுது பொதுவெளியில் தனது தந்தையே மிகவும் மோசமாக கொடுமைப்படுத்துகிறார்கள் காவல்துறையினர் என்று கூறுகிறார்கள். ஆனால் திமுகவின் ஆட்சியில் சாமானிய மக்களுக்கும் இதைதான் நடந்திருக்கும் என்பது திமுகவிற்கு இப்பொழுது நன்றாகவே புரிந்திருக்கும். ஸ்டாலின் அவர்களது ஆட்சியில் சிறப்பான ஒரு நிர்வாகத்தை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார் இன்றைக்கு அவரே முதல்வராக பொறுப்பேற்றிருப்பார். ஆனால் நிர்வாக தலைமை அவரிடம் கிடையாது.
மாஜி அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தோல்வியை தழுவிவிட்டார் ஸ்டாலின் என்ற காரணத்தினால்தான் தற்பொழுது தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து தாவேகாவின் பக்கம் படையெடுக்கக்கூடிய இளைஞர்களது பட்டாளமும் இருக்கிறது. திமுகவை மீண்டும் புத்துணர்ச்சியாக ஆட்சியை அமைப்பதற்கான வழிகள் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயம் அதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆனால் மூத்த மாஜி அமைச்சர்கள் அனைவரையும் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். ஊழல்வாதிகள் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இது நடந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மாற்றம் நடக்கும். இல்லை என்றால் நிச்சயம் ஒருபோதும் தமிழ்நாட்டில் மாற்றம் நடக்கவே நடக்காது. இன்று திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டையன் சிறையில் அடைத்தது போல நாளை நிச்சயம் உதயநிதி அவர்களுக்கும் இதே நிலைமை வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏனென்றால் கடந்த திமுகவின் ஆட்சியில் துணை முதல்வராக இருந்தபொழுது சுமார் 150 நிறுவனங்களுக்கு டெண்டர்களை வழங்கியுள்ளார். ஆனால் நிறுவனங்களுக்கு டெண்டர்கள் முழுமையாக அந்த பணிகள் முடிவடைந்த பிறகுதான் முழு தொகையையும் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் வேலை செய்ய ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே 100% பணம் அவர்களது வங்கி கணக்கில் சென்றது எப்படி? அதுபோல உதயநிதி அவர்கள் நடத்தக்கூடிய அறக்கட்டளைக்கு அந்த நிறுவனங்கள் எதற்காக நன்கொடை வழங்கியுள்ளனர்? குறிப்பாக டெண்டர்கள் வழங்கப்பட்ட அந்த தொகையில் இருந்து 20% சரியாக அந்த அறக்கட்டளைக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து நிச்சயம் மிகப்பெரிய ஒரு ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்பதும் தெரிய வந்துள்ளது. நிச்சயம் இதற்கான 100% ஆதாரங்களை தாவேகாவின் அரசு சேகரித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடம் கொடுக்குமேயானால் மிகப்பெரிய அளவிலான அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும். இன்று திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு சிறையில் அடைப்பதற்கு நீதிபதி எப்படி 20 நாட்கள் உத்தரவுகளை பிறப்பித்தாரோ அதே நிலைமை நாளை உதயநிதி அவர்களுக்கு ஏற்படலாம், சபரீசனுக்கு ஏற்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நெஞ்சுவலி வந்ததாக திமுகவின் பாரம்பரியமான அந்த நாடகம் தற்பொழுது மக்கள் மத்தியில் நாடகம் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. அதற்கான தண்டனையையும் திமுகவின் எம்எல்ஏக்கள் பெற வேண்டும் என்பதுதான் தற்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாராட்டுக்குரிய தாவேகாவின் ஆட்சியின் மீது நம்பிக்கை எங்களுக்கு முழுமையாக வந்துவிட்டது. திமுகவை போன்றவர்கள் இனி ஆட்சி அமைக்கக்கூடாது. அவர்களது சொத்துக்கள் கடந்த 2021 முதல் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் திமுகவின் அமைச்சர்களது சொத்து பட்டியல்களை பார்க்கும் பொழுது எப்படி 100% அவர்களது சொத்துக்கள் உயர்ந்துள்ளது. அதற்கான விளக்கத்தை அவர்கள் எப்படியும் சரிகட்டி கொடுப்பார்கள். ஆனால் நியாயமான முறையில் அவர்கள் அந்த பணத்தை சம்பாதித்திருக்க மாட்டார்கள். இவ்வளவு செய்த திமுகவின் எம்எல்ஏக்கள் மாஜி அமைச்சர்கள் ஆட்சி இல்லாமல் இவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. இதனால்தான் முதல்வர் விஜய் அவர்களை தவறாக பேசி வசமாக சிக்கி புழல் சிறையிலும் திகார் சிறையிலும் பாளையங்கோட்டை சிறையிலும் அடைப்பதற்கு நீதிபதி உத்தரவை பிறப்பித்தது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தாவேகாவின் தலைவரையும் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறேன் என்று கூறி முதல்வர் விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசிய திமுகவின் எம்எல்ஏக்கு நீதிபதி வழங்கிய தண்டனை சரியா தவறா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.